ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி டெக். நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பண்ண பைத்தான் கோர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட் தான் நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம். மார்க் ஷீட்னா எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்டோட வேல்யூஸை வந்து நம்ம இன்புட்டாக வந்து கொடுக்க போகிறோம். அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பண்ண போது அந்த டோட்டல் பண்ணதை நம்ம பர்சன்டேஜ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்சன்டேஜில் அது ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னு சொல்கிறத வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக பண்ண போகிறோம். இது மூலியமா வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்த கோர்ஸ் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயே ஃபுல் ப்ரோக்ராமாக வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பாரில் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடல் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபைல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ போயிட்டு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ண அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுனால ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவோம். எடுத்த உடனே நீங்களும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமோட பேரை வந்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதை வந்து நான் எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா சிம்பிளாக டெஸ்க்டாப்லேயே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட லிஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும்ல, அதாவது இன்புட் வேல்யூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டோட்டல் பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் பண்ண போகிறோம். அந்த பர்சன்டேஜை வச்சு ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட இதுக்கோசரம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்லாம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் ரெடி பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து 3 சப்ஜெக்ட் போதும். இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் புரிஞ்சிடும். ஸோ நான் சிம்பிளாக பண்ணவே தான் 3 சப்ஜெக்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் இந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் செட் பண்ணோம். ஸோ இன்புட் வந்து மார்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நியூமெரிக் வேல்யூ, அதாவது நம்பர் வேல்யூ. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி இன்புட் செட் பண்ணலாம். ஓகேவா? இன்ட் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்புட் அப்படின்னு வந்து இன்னொரு கீவேர்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து என்டர் தி வேல்யூ அப்படின்னு சொல்லி டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேவா? என்டர் தி தமிழ் மார்க்குன்னு கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்க வேணாம். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து அப்போ தான் ஒரு ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஓகேவா? என்டர் தமிழ் மார்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இன்புட் அப்படின்றத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ இந்த இதுக்கு வந்து லாஸ்ட்டில் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனை ப்ராக்கெட் அப்புறம் டபுள் கோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இதோ ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இதோ ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இதோ ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கா. அதே மாதிரி இங்கே டபுள் கோட்ஸ் 2 ப்ராக்கெட் அப்படி சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வந்து ரன் ஆகும். ஸோ அதனால தான் இல்லைனா எரர் வரும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மார்க் சப்ஜெக்ட்லாம் மாற்றணும்ல. ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம மாற்றலாம். இது வந்து பைத்தான். கீழே வந்து மேக்ஸ் அப்படின்னு சப்ஜெக்டை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டை கரெக்டாக கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் பண்ணோம்ல. ஸோ டோட்டல்னே சிம்பிளாக போடுங்க, டிஓடிஎல் டோட்டல்
அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வேரியபிள்ஸ், அதாவது தமிழ், பைத்தான், மேக்ஸ் அப்படின்றது வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ். ஆனால் இது வந்து வெளியில் அவுட்புட் பார்க்கும்போது தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து இங்கே டைப் பண்ண போகிறோம். அதுவும் என்ன ஃபாண்ட்டில் இருக்கோ அதே தான் டைப் பண்ணணும். கேப்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கேப்ஸில் பண்ணணும், ஸ்மாலில் பண்ணிங்கன்னா ஸ்மாலில் பண்ணணும். ஆனால் மோஸ்ட்லி வந்து ப்ரோக்ராமை ஸ்மால்லே பண்ணுங்கள், அதான் ஈஸியாகவும் புரியும், ஈஸியாகவும் எரர் வராது அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா நீங்கள் ஒரு லெட்ரு கேப்ஸில் இல்லாமல் ஸ்மால் பண்ணிட்டா கூட ப்ரோக்ராம் வந்து எரர் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து தமிழ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்புறம் ப்ளஸ் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைத்தான் அப்படின்றத கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் மேக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கோம். இது வந்து என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இது வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அதனால தான் சொன்னேன், இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்த கிளாஸஸை மொத்தமாக வந்து கவர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் டோட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டபுள் கோட்ஸில் கொடுக்குற எல்லா வேல்யூவும் வந்து அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். அதனால இப்போ டோட்டல் அப்படின்னு சும்மா பிரிண்ட் ஆகும். ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது டோட்டல் பிரிண்ட் ஆகி டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து டோட்டல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த இது வேலையை வந்து பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் வந்து டோட்டல்ன்றது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த வேரியபிளில் தமிழ், பைத்தான், மேக்ஸ் அப்படின்றது வந்து மூணுமே ஆட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் வேல்யூவை கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் பண்ணுங்க. பர்சன்டேஜ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பர்சன்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பர்சன்டேஜ் டைப் பண்ணக்கூடாது, சாரி நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டோட்டல் டிவைடட் பை, இப்போ எப்படி சொல்றது, டோட்டல் டிவைடட் பை 3 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா 3ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் சொல்லும். ஓகே, பர்சன்டேஜ் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பர்சன்டேஜை பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, திரும்பியும் பிரிண்ட் அப்படின்னு போட்டு இந்த ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கொடுக்கணும்ல. ஸோ இதில் வந்து சும்மா செமிகோலன் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டல்லையும் பர்சன்டேஜ்லையும் இந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணுறது தான் உங்கள் ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். திருப்பியும் பர்சன்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் இன்புட் செட் பண்ணுறோம், ஸோ ஆட் பண்ணுறோம், அதை வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ரன் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ரன் அப்படின்னு கொடுத்த உடனே என்டர் தமிழ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ இதை வந்து 90 கொடுத்துக்கலாம். இதில் வந்து 75 வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து 80 அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டோட்டல், இதுதான் வந்து பர்சன்டேஜ். ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வரும். இது மாதிரி வந்துருச்சுன்னா இது இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். எரர் அப்படின்னு வந்ததுன்னா ஏதாவது ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங்கில் இல்லைனா மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து அந்த எரர் அப்படின்றது வந்து வரும். அதனால தான் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போகலாம். ஸோ இஃபுக்கு போய்க்கலாம்.
இஃப் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. இஃப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எரர் வந்து வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான்லே அந்த எரர் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு எரர். அது என்னன்னா இன்டேஷன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ ஸ்பேஸ்னால் எப்படின்னா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்டேஷன் வச்சுக்கிச்சு. இந்த மாதிரியும் உங்களுக்கு வைக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல வந்துருச்சுன்னா நீங்கள் இஃப்க்கு நேராக பிரிண்ட் அப்படின்றத கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து 80% மேலே அப்படி இருந்தால் ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரேட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு இந்த கிரேட் ஏ அப்படின்றது வந்து கேப்ஸ் லெட்டரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே தான் நம்ம வந்து நிறைய வேல்யூ தான் இஃப்ல வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அடுத்த இஃப்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃபாக மாற்றிக்கோங்க. ஓகே, எல்ஸ் இஃப் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் வந்து பர்சன்டேஜை திருப்பி டைப் பண்ணுங்க. பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் ஒரு 60 இருந்ததுன்னா இது வந்து பி கிரேட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இதில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ணும்போது செமிகோலன் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டில் செமிகோலன் போடாமல் மறந்துடாதீங்க, அது போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரிண்ட் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ பிரிண்ட் வேல்யூ கொடுத்துட்டு திருப்பி டபுள் கோட்ஸில் கிரேட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். கிரேட் ஈக்குவல் டு பி அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ கேப்ஸ் பி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ அடுத்த இஃப்ல வந்து என்னன்னா எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து போய்க்கலாம். ஸோ எல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து பிரிண்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் செட் பண்ண வேணாம். ஸோ பிரிண்ட் அப்படின்றத என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ப்ராக்கெட்டில் GREE கிரேட் அப்படின்னு செட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வரைக்கும் இந்த இது வரைக்கும் நம்மளுக்கு போதும். ஓகே, இப்போ 80% மேலே இருந்தால் ஏ கிரேட்னு வரும், 60% மேலே இருந்தால் பி கிரேடுன்னு வரும். அதுவே எதுவுமே இந்த 80யும் 60%க்கும் கீழே இருந்தால் சி அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரர் இருந்தாலும் எரர் வரட்டும். ஸோ நம்ம வந்து எரர் வந்து கிளியர் பண்ணலாம். எரர் கிளியர் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மார்க் என்ட்ரு பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏ கிரேடு வந்து செக் பண்ணிடலாம். ஓகேவா, எல்லாமே 90 கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் வந்துருக்கு. இப்போ வந்து டோட்டல் மார்க்கு பர்சன்டேஜ் ஏ கிரேட் வந்துருச்சா. ஓகே, இதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து திருப்பியும் ரன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம திரும்பியும் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் எல்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா பார்த்துக்கலாம். ஸோ எல்லா மார்க்கும் 10 அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ எல்லா மார்க்கும் 10ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கிரேட் சி. ஏன்னா பர்சன்டேஜ் வந்து 0.10 இருக்கு. 60% மேலே இருந்தால் தான் பி அப்படின்றது வரணும். இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா 60% வந்து அதாவது எல்சிஃப் வந்து ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். எல்சிஃப் ஒர்க் ஆகுறதுனால தான் வந்து எல்சிஃப் ஒர்க் ஆகுறதுனால தான் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதில் வந்து 60 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வந்து 60% இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃபார் லூப் அண்டு ஒயில் லூப் பற்றி நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம்.
பிஒய் ஃபைலாகவே நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நம்மளோட வெப்சைட்டுக்கு போவோம். வெப்சைட்டில் வந்து இந்த கோடிங்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலாக அப்படியே, அதாவது py.py ஃபைலாகவே, அதாவது பைத்தான் ஃபைலாகவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே வந்து உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நம்ம பைத்தான் கோர்ஸ் எடுக்கிறத வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.